ராங் காலில் அறிமுகமான பெண் ஐடி ஊழியருக்கு காதல் வலை வீசி 25 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு இங்க ஒரு காதல் ரோமியோ. பள்ளி மாணவிகளோட சாட்டிங், பணக்கார பெண்களோட டேட்டிங்னு பகீர் கிளப்பும் இந்த பெண்ணின் புகார் உண்மையா? பார்ப்பதற்கு விபத்து போல தோன்றும் இந்த காட்சிகள் ஒரு கொலை முயற்சி நடந்ததற்கான சாட்சிகள். காதலியை கார் ஏற்றி கொல்ல முயன்றிருக்கிறார் இங்கொரு காதலன். ராங் காலில் கனெக்ட் ஆகி காதல் என்ற போர்வையில் லட்சக்கணக்கில் காசு பணத்தை சுருட்டியதோடு மட்டுமல்லாமல் கொலை முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார் அந்த மோசக் காதலன். அந்த கொடூரத்திற்கு நீதி கேட்டுதான் கையிலேயே காதலனின் போட்டோக்களை வைத்துக்கொண்டு இந்த பெண் போராடி வருகிறார். எனக்கு பணம் நகை முக்கியம் இல்லை, அவனை ஃபர்ஸ்ட் காவல் அதிகாரிகள் வந்து அவனை கைது செய்யணும் சார். சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்தவர் சுவாதி தனியார் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு தவறுதலாக வந்த ஒரு செல்போன் அழைப்பின் மூலம் அறிமுகமானவர்தான் பரத். அம்பத்தூரைச் சேர்ந்த பரத் அந்த ராங் காலை ரைட் காலாக மாற்றி சுவாதியுடன் பேசி பழகி இருக்கிறார். நட்பாக ஆரம்பித்த அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது. காதலிக்கும் போது டிரான்ஸ்போர்ட் தொழில் தொடங்க இருப்பதாக கூறி சுவாதியின் மூலம் பல்வேறு வங்கிகளிலிருந்து 25 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துள்ளார். வருங்கால கணவன்தானே என சுவாதியும் அந்த லோனுக்கு மாதா மாதம் இஎம்ஐ கட்டி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்செயலாக பரத்தின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் சுவாதியின் செல்போனில் லாகின் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அக்கவுண்டின் டிஎம்மில் இருந்த ஒவ்வொரு சாட்டிங்கும் சுவாதியை கதிகலங்க வைத்திருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் பரத் பல்வேறு பெண்களுடன் ஆபாச சாட்டிங் செய்திருக்கிறார். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனோட கேரக்டர் இவ்வளோ தப்பா இருக்குன்னு அவனோட இன்ஸ்டாகிராம் என் மொபைலில் லாகின் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தெரிய வந்தது நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறா. இந்த கண்டிப்புகளுக்கெல்லாம் பரத் செவி சாய்க்கவில்லை. அதையெல்லாம் கண்டுகொள்ளாதே என சுவாதியிடம் கேஷுவலாக கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி திவ்யா என்ற மற்றொரு பெண்ணிடமும் பழகி வந்திருக்கிறார் பரத். ஒரு கட்டத்தில் சுவாதியை அந்த திவ்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்ததோடு மூவரும் சேர்ந்து உல்லாசமாக இருக்கலாம் என பரத் கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. பரத்தின் இந்த முறையற்ற உறவுகள் சுவாதியின் மனதில் இடியை இறக்கி உள்ளது. அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஃபோட்டோ எனக்கு நியூடாக வேணும், அது இதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டு அது இதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அதுக்குண்டான மெசேஜஸ் எல்லாம் தான் எவிடன்ஸு. ஸோ அதெல்லாம் பண்ணி யாரெல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியது, அவங்ககிட்ட பணம் வாங்கிக்க வேண்டியது, சொகுசு வாழ்க்கை இதை வச்சு வாழ வேண்டியது. இதனால் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பரத்துடனான காதலை முறித்து கொண்டிருக்கிறார். மேலும் வங்கியில் வாங்கி கொடுத்த கடனையும் தன்னிடம் ஏமாற்றி வாங்கிய பணம் நகைகளையும் திருப்பி தருமாறு பரத்திடம் கேட்டிருக்கிறார். இதனால் கடுப்பான பரத் சுவாதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பரத்ன்றவர் இந்த பொண்ணுகிட்ட ஆசை வார்த்தைலாம் கூறி நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள பணமும் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையும் வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த 7 வருஷமாக ஏமாற்றி பல பெண்களுடன், அதாவது பள்ளி மாணவிகள் நிறைய பெண்களுடன் அவர் தொடர்பு வைத்து நிறைய இந்த பொண்ணை ஏமாற்றி வந்து கடைசியில் இந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு அவரை கேட்கும்போது இதெல்லாம் நீ கண்டுக்கிட்டேன்னா உன் குடும்பத்தையே நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி இந்த பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்தி நிறைய காயங்கள் ஏற்பட்டு ரொம்ப மனவேதனையில் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, பூந்தமல்லியில் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அங்கு நடவடிக்கை எடுக்காததால் ஆவடி காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு பூந்தமல்லி போலீசார் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் தன் மீது புகார் அளித்தது தெரிந்து காதல் ரோமியோ பரத் சுவாதியை நடுரோட்டில் வைத்து கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றுள்ளார்.
நேற்று கோயம்பேடில் அவங்களுடைய மாமா வீட்டுக்கு போகிறதுக்காக கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் அவங்க வந்து அவங்க தம்பியோட பைக்கில் வந்து இறங்கும்போது பின்னாடி ஒரு காரில் 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பின்னாடி யாரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்தி இறங்கி இவங்களும் இவங்க தம்பியும் வந்து பார்க்கும்போது திடீர்னு வேகமாக அந்த கார் ரிவர்ஸ் போய் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பொண்ணை இடிக்கும் போது அந்த பொண்ணே பார்க்குறா உள்ளே வந்து பரத்துடைய தம்பியும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகத்தில் வந்து அந்த கார் இவங்களை இடித்து தள்ளிட்டு பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து மடக்க ட்ரை பண்ணும்போது எல்லாரையுமே ஒரு மாதிரி பயம் அச்சுறுத்த ஏற்படுத்தி அங்கேருந்து ஓடுறாரு. ஓடி ஸ்ட்ரைட்டாக யூட்டர்ன் பண்ணி ரோகிணி தேட்டர் போகிற வரைக்கும் பப்ளிக் திறத்துறாங்க, இவங்க தம்பியும் திறத்துறாங்க. ஒரு நிமிஷம் அந்த 1 செகண்ட் காரை நிறுத்திட்டு அந்த ஆள் காரை வந்து ரிவர்ஸில் இவங்க தம்பியோடைய வாகனத்தில் ஏற்றுறாரு. தம்பி வந்து 2 வீலர் வச்சிருக்கிறாரு. 2 வீலர் மேலே ரிவர்ஸில் ஏற்றி இடித்து இவர் தம்பிக்கு கை காலில் காயம். இந்த தாக்குதலில் சுவாதியுடன் இருந்த அவரின் சகோதரருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடனே இது தொடர்பாக சிஎம்பிடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு பரத் மற்றும் அவரது சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டப்பகலில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட பரத்தை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சுவாதி கோரிக்கை வைத்திருக்கிறார். எனக்கு பணம் நகை முக்கியம் இல்லை, அவனை ஃபர்ஸ்ட் காவல் அதிகாரிகள் வந்து அவனை கைது செய்யணும் சார். மேலும் சுவாதியின் தரப்பிலிருந்து கூறப்படும் இந்த பகீர் தகவல்கள் அனைத்தும் உண்மையா என்பது போலீசார் பரத்திடம் விசாரித்த பிறகே தெரியவரும். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் மீண்டும் சிஎம்பிடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் பேரில் அவரது சகோதரரான ஒருவரை வந்து போலீசார் கைது செய்துள்ள நிலையில தொடர்ச்சியாக இந்த காதலன் பரத் என்பவர் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில அவரது செல்போன் எண் ஆதாரங்களை வைத்து முன்னாள் காதலன் பரத் என்பவரை சிஎம்பிடி போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணிடமிருந்து பணம் பறிப்பு மற்றும் அவரது செல்போனில் அதிகப்படியான பெண்ணின் புகைப்படங்கள் இருந்ததால இந்த பெண்ணின் புகைப்படங்கள் யார், அவரிடம் பணம் பறிப்பில் எவ்வளவு ஈடுபட்டார் என்ற கோணங்களில் முன்னாள் காதலன் பரத்திடம் சிஎம்பிடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.